நல்லா இருந்துச்சுங்களா? நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குங்க. படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. கேப்டன் படம் மாதிரி. புரட்சி கலைஞரின் இளைய மகன் எழுச்சி கலைஞராக வலம் வந்து கொண்டிருக்கின்றார். கேப்டனுக்கு மறுஉருவமாக நாங்கள் இந்த படத்தை பார்க்குறோம். தடைகள் எல்லாம் மீறி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த 100 நாள் ஓடணுங்க, அதுதான் என்னோட சந்தோஷம். அதுக்கப்புறம் கேப்டனை பார்த்த மாதிரி கேப்டன் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த மாதிரி இருக்குது. அதான் ஹாய் ஹலோ மைடியர் மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்தியூரில் இருக்கிற சாய் சிந்து சினிமாஸுக்கு தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் படம் ரிலீஸு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, கேப்டன் அவர்களோட வாரிசு, திரை வாரிசு அப்படின்னு சொல்லக்கூடிய சண்முக பாண்டியன் அவர்களோட நடிப்பில் படைத்தலைவன் படம் வந்துட்டு இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது. அதுக்காக காலையிலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா கேப்டன் ரசிகர்கள் வந்து சண்முக பாண்டியனுக்கு வந்து வரவேற்பு கொடுக்கும் விதத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தராக. இன்றைக்கி வந்து படம் எப்படி இருக்குது, இவங்களோட செலிப்ரேஷன் மோட் எப்படி, காலையிலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க பாலமரமெல்லாம் கட்டி ஒரு மாதிரி அமர்க்கலப்படுத்திட்டு இருக்கிறத வந்து நம்மளால் வந்து தற்பொழுது பார்க்க முடியுது. இன்றைக்கி வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க, படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கொஞ்ச நேரத்தில் வந்து பார்ப்போம். அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா பெரிய ரசிகர்களுக்கு கட் அவுட் வைக்கிற மாதிரி சண்முக பாண்டியன் அவர்களோட படத்துக்கே வந்துட்டு கேப்டன் ரசிகர்கள் வந்து கட் அவுட் வச்சு அமோக வரவேற்பு கொடுக்கறத வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. கேப்டன் உயிர் விசுவாசி. இது வந்து சின்ன கேப்டன். சண்முக பாண்டியன் வந்து எங்களுடைய சின்ன கேப்டன், எங்கள் உயிர் நாடி. எல்லாமே மன்றத்திலிருந்து என்னைக்கு கேப்டன் கட்சி ஆரம்பித்தாரோ அதிலிருந்து இதில் இருக்கிறோம். திரை வாரிசு அப்படிங்கிற போது இன்றைக்கி வந்து சின்ன கேப்டன், அதாவது சண்முக பாண்டியன் நடித்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் வச்சுருக்குறோம். அவர் படம் நல்லா ஓடணும். வாழ்த்துக்கள். கேப்டனுடைய ஆசையோட சண்முக பாண்டியன் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆகணுங்கிறது. இது சண்முக பாண்டியோடைய 2வது படம். கேப்டனுக்கு மறுஉருவமாக நாங்கள் இந்த படத்தை பார்க்குறோம். கேப்டன் பார்க்குற மாதிரி நினச்சி இந்த படத்தை பார்க்க நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த பேரூர் கழக சார்பாக நாங்கள் வந்துருக்கிறோம். கேப்டனோட கலை வாரிசு. உண்மையாலுமே சொல்ல போனால் இப்போ அவங்க சொல்கிற மாதிரி வருங்காலத்தில் ஒரு சூப்பர் ஸ்டாராக நம்மளோட இளைய தம்பி வந்து சண்முக பாண்டி கண்டிப்பாக ஆகணும். தடைகள் எல்லாம் மீறி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக இது மாபெரும் வெற்றி அடைய எல்லோரும் வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கணும். படம் எப்படி இருக்குதுன்னு இப்போ சொல்ல முடியாது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். படைத்தலைவன் 100 நாள் வெற்றி விழாவை கொண்டாடப்பட வேண்டும் என்று கேப்டன் சின்னத்தை கேப்டன், அதனால எனக்கு அவ்வளோ ஒரு வெறிங்க. இந்த 100 நாள் ஓடணுங்க, அதுதான் என்னோட சந்தோஷம். வெற்றி அடையணும். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ரசிகர்கள் வந்து ஆரவாரத்தோடு இருக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி ட்ரம்ஸ் ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் சற்று நேரத்தில் வந்துட்டு படம் முடிஞ்சு ஆடியன்ஸ் ஃபுல்லாக வரப்போகிறாங்க. படைத்தலைவன் மூவியோட ரிவ்யூ, ஆடியன்ஸ் வந்துட்டு என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, எல்லா விஷயத்தையும் பார்ப்போம். படம் பார்க்கலாம். என்ன படம் எப்படி இருந்துச்சுங்க? சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சுங்களா? இந்த படம் எப்படி இருந்துச்சுங்க? நல்லா இருக்கு. எப்படி இருந்துச்சுங்கண்ணா? அண்ணா படம் எப்படி இருந்துச்சுங்கண்ணா? படத்தலைவன் பட்டைங்க, எங்கள் கேப்டன் மாதிரியே சூப்பராக பட்டை கிளப்புறாரு. சிறப்பாக வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் கேப்டனை பார்த்த மாதிரி கேப்டன் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த மாதிரி இருக்குது. அதான் புரட்சி கலைஞரின் இளைய மகன் எழுச்சி கலைஞராக வலம் வந்து கொண்டிருக்கின்றார். விரைவில் மிக சிறப்பான ஒரு நடிகராக வந்து வெற்றி பெறப் போகிறார் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. புரட்சி கலைஞரின் இளைய மகன் எழுச்சி கலைஞராக வலம் வந்து கொண்டிருக்கின்றார். விரைவில் மிக சிறப்பான ஒரு நடிகராக வந்து வெற்றி பெறப் போகிறார் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. படம் சூப்பராக இருக்குங்க. படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. கேப்டன் படம் மாதிரி இருக்கு. சூப்பர் படம். சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. படம் சூப்பர் நல்லா இருக்கு. பார்க்கலாம். எப்படி இருந்துச்சு படம்? படம் எப்படி இருந்துச்சு குட்டி? நல்லா இருந்துச்சு. தற்பொழுது படம் முடிஞ்சு வந்துட்டு ஃபேன்ஸ் ரிவ்யூ கேட்டிருந்தோம். எல்லோரும் வந்துட்டு படம் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் நாமளும் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபுல் ரிவ்யூ வந்து போடுறேன். மறக்காமல் நம்ம சேனல் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. இதே போல் அடுத்த ரிவ்யூவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல் நம்பி. See you, bye bye, take care, டாடா.